குட் மார்னிங். வவல்ஸும் கான்சோனன்ஸும் பார்த்துட்டோம். அந்த கான்சோனன்ஸ் மட்டும் இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஓகே. லைன் போடாம எழுதுறேங்க மேம். கா, க, 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 ங, ச, ச, ஜ, ஜ. இல்ல சொல்லுங்க. இது 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 என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க. இது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க. இது என்ன லெட்டர்ன்னு சொல்லுங்க. மாங்க. மா. ஆமா. இது என்னன்னு சொல்லுங்க. ரா. ரா. இது என்னன்னு சொல்லுங்க. இது வந்து டா. டா. ஆக்சுவலா இந்த இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து இ. இது வந்து டா. இது வந்து ஞா. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து பா. இது வந்து வா. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா ஆமாங்க மேம். யா. தா. இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? வேற என்ன? லெட்டர்ஸ்ல எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் நீங்களே எழுதி பாருங்க. ஆம், டைட்டில் எழுதிட்டுங்களா? வாரக்கடி தாங்க மேம். வாரக்கடி ஒரு கண்டினியூஸ். பாரக்கடி. 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 பாரக்னா 12. एक दो तीन चार पाँच छह सात आठ नौ 10 க்கு அப்புறம் 11 12 12 அப்படின்னா சும்மா லெட்டர் 12 லெட்டர் இருக்குள்ள அந்த இது சிம்பிள்ஸ் பார்த்தல மாத்திராய் அந்த வரிசையில 13 தாங்க மேம். அதுல ஒன்று மாத்திரா கிடையாது. சவுண்ட் ஒண்ணுக்கு மட்டும் சிம்பிள்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் சிம்பிள்ஸ் இருக்காது. அது லெட்டர்ஸ் அப்படியே தான் வரும். அதனால அதை கால்குலேட் பண்ணாம மீதி இருக்க 12 அந்த சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸ் தாங்க மேம் எல்லாமே. ஸோ கா ஷாவர். டா. டா. சார். சார் கேக்குதுங்களா? உங்களுக்கு ஆடிபிளா இருக்கு ஆன்லைன்ல? கிளியரா கேக்குதுங்களாங்க சார்? எஸ் சார், கேக்குதுங்க சார். ஓகே. தேங்க்யூ. டா. ட. டா. ட. இது என்னன்னாங்கன்னா மூணு சொல்லிடணும். கா சா டா டா. டா. த. த. டா. டி. டி. ஓகேங்களா? டிஹெச். டி. டா. த. நவாப்பழம். டா. 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 கிளார் அடிக்குதாங்க மேம். கீழே எழுதுட்டுங்களா இல்ல எரேஸ் பண்ணிட்டு மேல எழுதுட்டுங்களா? எரேஸ் பண்ணிட்டு மேல எழுதிட்டுங்களா? இல்லாட்டி கீழே எழுதுறது தெரியுதான்னு பாருங்க. இங்க தெரியுதுங்களா? தா. த. 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 ந. இதுக்கடுத்து என்னங்க? காசாடா தா பாங்களா? பெருசா எழுது.
பா. கோடு போட்டுட்டு போட்டுருங்க. பா. பா இல்லாட்டி ஃபா. பா. ப. மா. எரேஸ் பண்ணிட்டுங்களா? யா. ரா. லா. வா. எப்படி லெட்டர்ஸ் எழுதணும் கோடு போட்டுருங்க. மேல் கோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இப்படி போடுறேன். ஓகேங்களா? எண்டிங் லைன். இது வந்து யா. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கை எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கை எடுக்காம இப்படி வந்துட்டு இப்படி மேல போயிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் ரா. ரா. இப்படி போட்டுறக்கூடாது. இது கிடையாது. இப்படி போட்டோம்னா இது வந்து வேற லெட்டர். கா. ரா. ஓகேங்களா? ஸ்மால் இங்கிலீஷ்ல எம். அப்படியே நேரா மேல ஒரு கோடு. லட்டு. அப்புறம் என்ன இருக்கு? மந்தலா. எல்ஏ. எம்முங்க மேம். ஸ்மால் எம். ஓகேங்களா? இப்படி போட்டு மேல அப்படியே கீழ இருந்து மேல. தா. கோட்டு மேலேயே வரணும். யா. ரா. லா. வா. எல்லாமே இந்த ரெண்டும் வந்து யா. மேல தாடுல அது பேர் என்ன? அன்னம். அதுல டச் ஆகும் யா. ரா. இந்த லாவும் வாவும் ஒன்ட்டு உதடுல டச் ஆகும். லிப்ஸ்ல ஓ வா அந்த மாதிரி அந்தஸ்திரியன்னு சொல்லி. யா ரா லா வா. நீ தெரியுங்களா? கிளார் அடிக்குங்களா? மேம் ஒன்றும் இல்லை. முட்டை கருவு. கை எடுக்காம அப்படியே இப்படி மேல போயிட்டு கீழே வந்துடணும். என்ன பண்ணுங்க மேம்? சியா ஐயா டிங்களா? ஓ. ஆனா இப்படி ரைட் சைடு வராது இல்லைங்க மேம். ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். உள்ள அந்த உள்ள ஸ்லாஷ் அந்த என்னது கோடு போட்டா பா. போடலைன்னா வாங்க மேம். இவ்வளவுதான். சும்மா வருண் எல்லாம் விஏ சவுண்ட் எல்லாமே. எல்லாம் விஏ சவுண்ட். எல்ஏ சவுண்ட். ஆர்ஏ சவுண்டு. ஒய்ஏ சவுண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது புரிஞ்சுதுங்களா எப்படி எழுதணும்? இது இதுல என்னன்னா இதுல இப்படி எழுதிடாதீங்க. யால அந்த டச் பண்ணி இவ்வளவுதான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்துடக்கூடாது. ஏன் நான் எழுதும் போது இப்படி எழுதிட்டேன்னு சொல்லி என்னோட ஹிந்தி டீச்சர் 50 எழுத விட்டுட்டாரு. ஒரு சின்ன மிஸ்டேக் இப்படி வரக்கூடாது. ஏன்னா லெட்டர் இப்படிதான் இருக்கும்.
யாராலாவா நெக்ஸ்ட் சாசாவா. ரெண்டு மாதிரி போடணுங்க மேம், சுழிச்சு விட்டு. ரெண்டு தான். சா. சார் அந்த ரெண்டும் ஒண்ணு பக்கத்துல டச் ஆகுதா சார்? ரெண்டோட டச் ஆகுதா அந்த ஒண்ணு? அது பக்கத்துல எப்பவுமே ஸ்டாண்டிங் லைன் போடுவோம் இல்லைங்க மேம். சரிங்க சார் இது சரிங்க இது இது சார். ரெண்டு டச் கேப் இருக்கணுங்க மேம். ஓகே சார். இது பக்கத்து கா போட்டோம்லைங்க மேம். ஆமா இதுலயே சார். ஆல்ரெடி லெட்டர்ல ஸ்டாண்டிங் லைன் வருது பாருங்க, ஒரு கோடு. ம் அதே மாதிரி ம். இதுப்பா. இப்ப இது காங்களா, இது வந்து சாவா. இப்ப இதுக்கு வந்து ஆ மாத்திரா எழுதும் போது கா எழுதும் போது எப்படி எழுதுவாங்க, பக்கத்துல இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஆல்ரெடி லெட்டர்ஸ்ல ஸ்டாண்டிங் லைன் போடு டச் ஆகுது, பக்கத்துல கொடுக்கும். ம். கா. கா. சா. சார் கிளார் அடிக்குதுங்க சார் அந்த லைன் கிளாரிட்டி மட்டும். மேம், அந்த யாரால வேணா எரேஸ் பண்ணிட்டுங்களாங்க மேம், எழுதிட்டீங்களா? ஆமா சார், ரெண்டாவது லைன் சுத்தமா கிளார் அடிக்குதுங்க சார். இது எழுதிட்டீங்க, இதை வேணா எரேஸ் பண்ணிட்டுங்களாங்க மேம்? அதுல சஷ்டி. சஷ்டி திதி. திவிதியை திருதியை. மேம் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். சாங் மேம். ஷா. பா மாதிரி போடணுங்க மேம், ஆல்ரெடி பான்னு ஒரு வேர்டு பார்த்தோம்ல. இது வந்து பா. சா. சஷ்டி சங்கருக்கு இந்த சா தான் நினைக்கிறேங்க மேம். நெக்ஸ்ட் வந்து சா சா சா. ரா மாதிரி இப்படி போட்டு. ஓகேங்களா? சும்மா இப்படி ரா போட்டோம் இல்லைங்க, ரா மாதிரி போட்டு இங்க இருந்து ஒரு கோடு. சா சா சா. நெக்ஸ்ட் ஹா. இந்த சாங்லாங்க மேம். ரா போடணும், ரால இருந்து ஒரு கோடு, அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு. சரளா. சரளான்னு பேர் வச்சா இந்த இந்த சாலை யூஸ் பண்றாங்க. சரளாக்கு இந்த சா யூஸ் பண்றீங்களா? ஆ? சரஸ்வதிக்கு இந்த சா தான் யூஸ் பண்றாங்க. அந்த அந்த ஸ்லோகம் படிச்சிருக்கீங்களா? சரஸ்வதி நமஸ்துத்தியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசியாமி சித்திர் பௌதமே சதா. அந்த சரஸ்வதியில எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வடி இந்த சா தான். சா ரா இஸ் வாதி. மேக்ஸிமம் இந்த சா தான் நான் சைடு யூஸ் பண்ணுவாங்க, இந்த சாலை யூஸ் பண்றது. சா 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 ஹா. மேல இருந்து ஒரு கோடுங்க மேம். கை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கோடு. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். ஹா. ஹெச்ஏ. ஹாசினி ஹரிணி ஹரி ஹரே ராம்.
கான்சோனன்ஸ் புரியுதா? அவ்வளவுதாங்க மேம், முடிஞ்சது லெட்டர்ஸ். இன்னும் இருக்கா? ஷா இருக்கு. ஓ ஷா திராக்ஞா. சரி, அதை எழுதி போட்டு. கிளாரிட்டி மேம். இங்க இருந்து இக்கு பிளஸ் ஷா. இக்கும் இப்படி ஒரு ஷா போட்டோம்லைங்க. இது படிப்போம் திருப்பி ஜாயினிங் லெட்டர்ஸ்ல. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி வரணுங்க மேம். ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட் பாருங்க. இது இது இப்படி ஓகேங்களா? இப்படி ரைட் டு இப்படி வந்துட்டு ஓகேங்களா? பாருங்க, இங்க இருந்து இப்படி போயிட்டு அப்புறம் இந்த கோடு. பெருசா எழுதுறேன் பாருங்க. க்ஷா. நெக்ஸ்ட் த்ரா. அவ்வளவுதான், ஈஸி. சென்டர்ல இப்படி போட்டு ஒரு கோடு. நெக்ஸ்ட் மேம். மேம் புரியல. இப்ப சொல்லுங்க மேம், என்னதுங்க மேம்? வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. என்ன சொல்றீங்க புரியலையே. இந்த லெட்டர்ஸ்ல இந்த லெட்டர் கே. கே வாங்க மேம். கே இந்த இப்படிதான் இந்த சைடு, அது அப்படியே ஆப்போசிட்ல. ஆமாங்க மேம். ஓகேங்க. ஆமா, கே ரெஃப்ளெக்ட் ஆனா இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல. த்ரா. நெக்ஸ்ட் ஞா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். ஞா. விஞ்ஞான் அப்படி சொல்லும் போது விஞ்ஞானம் தமிழ்ல. ஓகே வாங்க இந்த லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரா. இஸ்ஸுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க இருந்து ரா. மேம், இப்படி கோடு இருக்குன்னா இங்க இருந்து நெக்ஸ்ட் போலாமா மேம்? எரேஸ் பண்ணிட்டுங்களா எல்லாமே? நெக்ஸ்ட் பாரக்கடி தான். சார் அந்த கே வார்த்தை மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன் சார். த்ராவா மேம் சார்? த்ராங் மேம். ஓகே சார். டிஆர்இ. திரேதா யுகத்துல இருக்குல்லைங்க, திரேதா யுகம். அப்புறம் என்ன யுகம் மேம்? துவாபர யுகம். அப்புறம் என்ன யுகம் மேம் இருக்கு? 4 யுகம் இருக்கு. இப்ப கலியுகம். 3வது யுகம் என்னங்க மேம்? திரேதா யுகம், துவாபர யுகம். திரேதா யுகம் ராமாயணம், துவாபர யுகம் கிருஷ்ணர். இடையில ஒரு யுகம் இருக்குங்க மேம். இப்போ கலியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம். ஸோ அது அதில் திரேதா, அந்த திரேதாங்க.
திரேதாயுகம் துவாபரயுகம் மறந்து போச்சுங்களா? சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாரக்கடி. எழுதி காட்டட்டுங்களா அப்படியே காவர்ஸ் அப்படியே இல்ல எழுதி இல்ல கா ஆல்ரெடி எழுதிட்டேன், அதை எழுதி காட்டணுங்களா இல்ல சாக் போயிருக்கா? எழுதி இருக்கீங்களாங்க மேம்? மேம் ஆன்லைன்ல எல்லாமே எழுதி இருக்கீங்களா? கா வருக கா 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 எழுதி இருக்கீங்களா? அது எழுதி காட்டணுங்களா தேவையில்லைங்களா மேம்? வேணாம் சார். க க க ங எழுதியிருக்கோம் சார். க க க க ங. அது எழுதிட்டீங்களா? ஃபைவ் ஆ லெட்டர்ஸ். எழுதி- அடுத்து ஆ. சா எழுதி காட்டட்டுங்களா? சா எழுதி காட்டட்டுங்களாங்க மேம்? ஆ காட்டுங்க. சா எழுதிட்டீங்களா? ஆ நீங்க ஃபர்ஸ்ட் டேவே அதானே சார் எழுதி போட்டீங்க? பாரக்கடி சா, ஆமா கா எழுதி போட்டேன். சாங் மேம் இங்க பாருங்க. சா மேம் ஃபர்ஸ்ட் காவர்க எழுதல, ஆல்ரெடி எழுதிட்டீங்க அதனால எழுதல. இல்ல எழுதணுங்களா? காவர்க எழுதி காட்டணுங்களாங்க மேம்? தேவையில்லை. சா 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 மேம் ஆன்லைன்ல உங்களுக்கு எழுதி காட்டணுமா? சார் தேவையில்லை சார். டா வரைக்கும் நாங்க எழுதிருக்கோம் சார். ஓகேங்க. சா சா சி. சா போட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணா சீ. சீனி. சீனினா சர்க்கரை. சா சா சி சி சூ போட்டு மாத்திரை கீழே வரணும். நான் உனக்கு லைன் போடாம எழுதுறேன், இந்த லைனுக்கு கீழே வரணுங்க மேம். இந்த சிம்பிள் வந்து லைனுக்கு கீழே வரணும். இது இந்த சிம்பிள் லைனுக்கு மேல வரணுங்க மேம். சூ சூ இச்ரு மேம். இது ஓகேங்களா? சா சா சி சி சு சு இச்ரு. சாவர்களை ஃபர்ஸ்ட் இது மேம். காவர்க சாவர்க எழுதணும்ல. கா 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 ngா கா ngா சா சா ஜா ஜா ஞா இப்படி எழுதணும் இல்லைங்க மேம்? இப்படி எழுதணும்ல. இதுல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எழுதிட்டோங்களா பாரக்கடி? இப்போ இதுக்கு எழுதுறோம். இது ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு எழுதுறோம். நீங்க எழுதலையாங்க மேம்? இல்ல நேத்துக்கு எழுதிட்டனே, நேத்து கிளாஸ் பாருங்க. இந்த சிம்பிள் சேவ்ங்களா மேம்? மாத்ராயும் பார்த்தோம், சிம்பிள்ஸ் பார்த்தோம் மேம். எப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த சிம்பிள்ஸ் வச்சுதான் வரும் அப்படின்னு பார்த்தோம். சும்மா சிம்பிள்ஸ்னா இப்ப அது தேவையில்லை, டேரக்டா கூட போகலாம். சரிங்க பாருங்க. ஸ்வர் எழுதணும் இல்லைங்க மேம்? ஆல இருந்து அக வரைக்கும் எழுதணும். இப்ப ஆக்கு மாத்திர சிம்பிள்ஸ் எதுவும் கிடையாது. ஆ சவுண்டுக்கு எல்லாமே சவுண்ட்ஸ் தான். ஆக்கு ஒரு கோடு ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்ல, ஸ்டாண்டிங் லைன் லெட்டர்ஸ் பின்னாடி. ஈக்கு கோடு போட்டு லெட்டரோட இந்த இடத்துல லெட்டர்ஸ் வரும், கோடு போட்டு லெட்டரோட ஜாயின் பண்றோம். இப்படிதான் அந்த லெட்டர்ஸ் எழுதும். இப்ப கான்னு ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காவை இங்க அப்படியே எழுதிடுவோமா? அடுத்து என்ன வரும்னா கா எழுதிட்டு இங்க ஒரு கோடு போடணுமா? கோடு போடுறோம். இது வந்து ஆ சவுண்டு, ஆ சவுண்டு. இது வந்து கா சவுண்ட். ஓகேங்க. தேவையில்ல, சும்மா டேரக்டா லெட்டருக்கே போயிடலாம். சும்மா சொல்றேன். இ. நெக்ஸ்ட் இ. இப்படி ஒரு டாபிக் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஊ. இந்த சிம்பிள் லெட்டருக்கு கீழே வரணும். மேம்
ஆ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ. காக்கா கி தமிழ் எழுதுவோம். காக்கா கி கூ கூ கே கே கை கோ கோ கௌ சாச்சா சீச்சி சூச்சு சே சே சை சுச்சு அதை எழுதும் போது இதுல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அந்த லெட்டர்ஸ் அப்படியே தான் வரும். நோ சிம்பிள். செகண்ட் லெட்டர் ஆ சவுண்டுக்கு ஒரு கோடு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் வரணும். லெட்டருக்கு பின்னாடி, லெட்டருக்கு பேக் சைடு, லெட்டருக்கு பின்னாடி ஒரே ஒரு கோடு மட்டும் வரணும். ஆ சவுண்டுக்கு கா பா தா சா டாக். ஈ சவுண்டுல குறில் ஈ சவுண்டுல கோடு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டரையும் ஜாயின் பண்ணணும். இந்த லெட்டரோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இப்படி வரணும். ஓகேங்களா? சோ ஈ சவுண்ட்ல ஒரு கோடு போட்டு கோடுக்கு பக்கத்துல லெட்டர், அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். கி சி டி இ இதுல லெட்டர் எழுதிட்டு லெட்டருக்கு பேக் சைடு பின்னாடி கோடு போட்டுட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட்ல, இது பேக்ல. ஓ லெட்டருக்கு கீழே நம்மளோட லெஃப்ட் சைடுல இந்த சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள், இந்த சிம்பிள் வந்து லெஃப்ட் சைடு பார்த்துருக்கணும். இப்படி இருக்கணும். போட்டு கீழே இந்த சிம்பிள் இருக்கும். குக் ஊ சவுண்ட் கூ பூ டூ தூ யூ ரூ லூ ஊ. ஊ ஊக்கு ரைட் சைடு இருக்கணும். இந்த சிம்பிள் ரைட் சைடு இருக்கணும். லெட்டருக்கு கீழே இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்ல, பேக்கு, நீச்சே கீழே ரெண்டும் டவுன்ல இருக்கும். இதுவும் கீழே தான் இருக்கணும். சி மாதிரி போடணும். ரைட் சைடு சி சின்னதா சி மாதிரி போடணும். ரூ சவுண்ட் இக்ரூ இப்ரூ இத்ரூ. ஏ ஏக்கு ஒரு கொம்பு, இந்த மாதிரி சிம்பிள் லெஃப்ட் டு ரைட் இப்படி போடணும். லெட்டர் மேல போடணும். ஒரு லெட்டர் எழுதிட்டு எந்த லெட்டர் வேணா எழுதிக்கோங்க. லெட்டர் எழுதிட்டு லெட்டருக்கு மேல இந்த சிம்பிள் போட்டு எண்டிங் லைன் போடணும். போட்டா ஏ சவுண்ட் கே. ஏ கே இதே சவுண்ட் தான் எல்லாத்துக்கும் வரும். ஏ பிளஸ் தானே, இக்கு பிளஸ் ஏ தானே கே. இது சவுண்ட் தானே, சவுண்ட் துவனி தான், சவுண்ட் தான் லெட்டர். அதுக்கப்புறம் லெட்டர் சேவர் ஆ இ சுவர் சுதந்திர துவனி சேர் இதாகுது. ஏ ஏக்கு ஒரு கொம்பு, ஒரு ஹார்ன். ஐக்கு லெட்டருக்கு மேல ரெண்டு கொம்பு. அந்த சிம்பிள் ரெண்டு போடணும். ரெண்டுமே லெட்டருக்கு மேலதான் போடணும். ஓக்கு லெட்டருக்கு மேல போடக்கூடாது. இங்க லெட்டர் வரும். லெட்டருக்கு பக்கத்துல ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும் எக்ஸ்ட்ராவா. அந்த ஸ்டாண்டிங் லைன் மேல இந்த சிம்பிள் போடணும், கொம்பு. இப்படி போட்டா ஓ சவுண்ட் கோ. அவு சவுண்டுக்கு இல்ல, ஸ்டாண்டிங் லைன் பக்கத்துல போட்டு லெட்டர் எழுதி பக்கத்துல பின்னாடி ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேல ரெண்டு கொம்பு போடணும். ஸ்டாண்டிங் லைன்ல போடணும். லெட்டர் மேல போடக்கூடாது. லெட்டர் மேல போட்டு ஐ சவுண்ட் ஆயிரும். பக்கத்துல ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் மேல அந்த ரெண்டு கொம்பு போடணும். அவு சவுண்ட். அம்க்கு ஒரு புள்ளி, ஒரே ஒரு புள்ளி. ஒரு புள்ளி லெட்டருக்கு மேல இருக்கும். அகக்கு ரெண்டு புள்ளி இருக்கணும். லெட்டருக்கு சைட்ல இருக்கும், பிஹைண்ட் த லெட்டர். கரெக்டா? அக்சர் கே பேஜ். இது சிம்பிள். இப்ப இதை எழுதணும்னா இப்ப இதுக்கு வந்து பாருங்க, எந்த சிம்பிளுமே யூஸ் பண்ணல. கா ஃபர்ஸ்ட் காவர்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் தானுங்க மேம். கா ஒரு கோடு மட்டும் போடுறேன். கா ஒரு கோடு போட்டுட்டு கா லெட்டர் எழுதிட்டு ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்றேன். இ இதுல என்ன பண்ணணும்? லெட்டர் எழுதணும், பின்னாடி ஒரு கோடு போடணும், அப்புறம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணா இ சவுண்டு. சோ கீ. லெட்டர் எழுதணும். லெட்டருக்கு கீழே லெஃப்ட் சைட்ல அந்த சிம்பிள் இருக்கணும். எண்டிங் லைன் போட்டுறேன். கு புரியுது? லெட்டர் எழுதணும். லெட்டருக்கு ரைட் சைடு, லெட்டருக்கு கீழே ரைட் சைட்ல அந்த சிம்பிள் இருக்கணும். கூ நடி. நெக்ஸ்ட் லெட்டரு, லெட்டருக்கு கீழே சி மாதிரி போடணும். இது வந்து இக்ரு க்ரு க்ரு. லெட்டர், லெட்டருக்கு மேல ஒரு கொம்பு. இது வந்து கே. ஏ சவுண்ட் கே. கேலா. லெட்டர் எழுதணும். லெட்டருக்கு மேல ரெண்டு கொம்பு.
ரெண்டுமே லெட்டருக்கு மேலதான் இருக்கணும். ஐ சவுண்ட். கை, கைது, கைது. கைதுனாலே தமிழ்லயே கைது, இங்கிலீஷ் ஹிந்திலே கைது, அரெஸ்ட். இது வந்து கை கோ. லெட்டர் எழுதணும், லெட்டருக்கு பக்கத்துல ஒரு கோடு போடணும், அந்த கோட்டு மேல ஒரு கொம்பு போடணும், அப்புறம் எண்டிங் லைன். நெடில், ரெட்ட சுழி கொம்பு, கா துணைக்கால், கோ நெடில். லெட்டரு பக்கத்துல ஒரு கொம்பு, சாரி ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் இதுக்கு மேல ரெண்டு கொம்பு போட்டா கௌ. கௌசல்யா. இந்த கௌ சவுண்ட், KOW. லெட்டருக்கு மேல ஒரு புள்ளி, கம். கம். லெட்டருக்கு சைடுல ரெண்டு புள்ளி, கஹ. கா, கா, கி, கீ, கு, கு, கிரு, கிரு, KRU. கே, கை, கோ, கௌ, கம், கஹ. கா, கா, கி, கீ, கு, கு, கிரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. எழுதியாச்சுங்களா? எரேஸ் பண்ணிடுறேன். நம்ம ஆன்லைன்ல எழுதிட்டு சொல்லுங்க மேம், எரேஸ் பண்ணிடுறோம். சார் எழுதிச்சிங்க சார். ஆல்ரெடி எழுதியாச்சாங்க மேம். இதே ஃபார்மேட்லாம் எல்லா லெட்டருக்கும். சார் மேம் சொல்லுங்க மேம். கொஞ்சம் பிளேர் அடிக்குதுங்க சார், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து அந்த சைடுல எழுதாதீங்க மேம் சார். இந்த இடத்துல தானங்க மேம் கிளார் அடிக்குது. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இந்த இந்த நான் இங்க எதுவுமே எழுதலைங்க மேம். இந்த கீழ இருந்து அடிக்குதுங்க சார். கீழ இருந்து இங்கே கிளார் இந்த அடிக்கிறாங்க சைடா? மேம். ஆமாங்க சார், அங்க இருந்து அடிக்குது சார். சார் நான் மேல எழுதிடுறேங்க. அதான் சார். தேங்க்யூ சார். காக்கா, கீக்கி, குக்கு, இக்ரு, கே, கை, கோ, கௌ, கம், ககை. 13 லெட்டர்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 10. நான் எரேஸ் பண்ணிட்டுங்களா? இன்னொரு டைம் சொல்லணுமாங்க மேம்? கா, கா, கி, கி, கு, கு, இக்ரு, கிரு, கே, கை, நெடில். கை நெடில், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இதுல வந்து குரில் நெடில், குரில் நெடில், குரில் நெடில், குரில், இது எல்லாமே நெடில் தான். கே, கை, கோ, கௌ, கம், க, அது எல்லாமே நெடில் தான். கம் கதை விட்டுரு. கா, கா, கி, கி, கு, கு, இக்ரு, கே, கை, கோ, கௌ, கம், க. எரேஸ் பண்ணிட்டுங்களா? கா, கா, ஸ்டாண்டிங் லைன் போட்டு கி, கீ, லெட்டருக்கு கீழே லெஃப்ட் சைடு கு, கு,
இக்ரு, இன்னும் கொஞ்சம் மேல எழுதுறேன், யார் அடிச்சிடும். கே லெட்டருக்கு மேல ஒரே ஒரு கொம்பு, லெட்டருக்கு மேல ஒரே ஒரு கொம்பு, லெட்டருக்கு மேல ரெண்டு கொம்பு வரும். லெட்டரு கா, ரெண்டு கொம்பு. கை, லெட்டர், ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஹார்ன். கோ, கோ, கோலா, கோலு. கௌ, கம், கக. கா, கா, கி, கி, கு, கு, இக்ரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஓகேங்களா? கா ப்ரொனவுன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கா, இது வந்து வெறும் கான்னு சொன்னோம். கா கா கி கி, கா கா கி கி, கு கு, இக்ரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. இது வந்து கா கா கி கி, கு கு, இக்ரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. கஹ, கா. புரியலையாங்க மேம்? என்ன புரியல சொல்லுங்க. இது கேஹெச்ஏ, அவ்வளவுதான். சவுண்ட் கேஹெச்ஏக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா மேம்? இதுதாங்க மேம் ஸ்டார்டிங்கே. பாவை எழுதி போட்டோம்ல, அதுதான் எப்படி எழுதுனீங்க. கா, கா லெட்டர்லயே ஸ்டாண்டிங் லைன் வரனால நம்ம இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் கா. ஓகேங்க. கா கி ஸ்டாண்டிங் லைனு, கா எழுதணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இங்க ஜாயின் பண்ணிட வேணாம். இது வந்து பாருங்க கி, இப்படி எழுதி இது மேல ஜாயின் பண்ணா தப்பாயிரும். லெட்டர் இங்கே தான் முடியுது, இங்கே ஜாயின். கி, கா எழுதி ஒரு கோடு போட்டு இது ரெண்டு ஜாயின். கி, கு. அப்படியே எழுதுங்க, எழுதிட்டு அப்படி செக் பண்ணிக்கோங்க கரெக்டான. கு, இக்ரு, கே, கை. அழகா எழுதுங்க. கோ, கௌ, ஏன்னா இப்ப ஹேண்ட் ரைட்டிங் இப்போ வந்தாதான், ஸ்டார்டிங்ல இருந்தாதான், அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ண முடியாது. கா, கா, ஜிஏ சவுண்ட். கா, கா, கி, கி, கு, கு, இக்ரு, கே, கை, கோ, கௌ, கம், க. நம்ம இதை erase பண்ணிட்டுங்களா? நெக்ஸ்ட் கா, ஜிஹெச்ஏ,
க கா கி கி தமிழ் மார்ஜினுக்கு மேல எழுதிக்கோங்க. க கா கி கி கு கு கா போட்டு சி போட்டா இது அழகா போடுங்க. லெஃப்ட் லெட்டர். லெட்டருக்கு மேல இக்ரு. ஓகேங்களா? கே கை கோ கௌ கம் கஹ க க ஜிஹெச் க கர் வீடு. க கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. கா 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 நெக்ஸ்ட் எரேஸ் பண்ணிட்டுங்களா? கா கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. அடிவயத்துல இருந்து வரணும். க க கர் கண்டா கூம்னா கூம்னானா சுத்துறது, கண்டானா டைம். ஆமாங்க மேம். லாஸ்ட் புள்ளி. இதெல்லாம் புள்ளிங்க. கம் கஹ. நெக்ஸ்ட் ஙா ஙா ஒரு கோடு போட்டா ஞா நீ நீ ங்கு ங்கு இங்ரு போனையாவது நீ ngை ngா ngா ngி ngி ngu ngu இங்ரு ngே ngை ngu. எல்லாத்துக்குமே அந்த புள்ளி வருது பாருங்க. நௌ கம்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 ngா 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 ngி ngி ngu ngu இங்ரு ngி ngை ngோ ngௌ ngம் ngஹ. காவருக்கு முடிஞ்சு 5 letters. நெக்ஸ்ட் சா. இதை erase பண்ணிட்டுங்களா? இதை erase பண்ணிடுங்க. சின்னதா ஒரு கோடு போட்டு திருப்பி இப்படி வர பாருங்க. சா. பக்கத்துல கோடு போறோம். சா. சக்கர் சக்கரம். சல் சலோ சட்னி. அந்த சவுண்ட் சா சவுண்ட் சிஹெச்ஏ சால வர சவுண்ட் எல்லாமே. சாம்பர். சென்னை சென்னைக்கும் இந்த சாதான். சா சா கோடு போட்டு சா சி. சா சா சி லெட்டர் எழுதி சா போட்டு 2 ஜாயின் சி. சா போட்டு லெஃப்ட் சைட் சு. சுப் கரோ அமைதியாரு. சா சா சி சி சு சு. சா சா சி சி சு இச்ரு. இச்ரு. சே. சை. சோ. சௌ. சம். லெட்டர் எழுதி லெட்டர் பார்த்து 2 புள்ளி சாக. சா சா சி சி சு சு இச்ரு சே சை சோ சௌ சம் சாக சாக. சா சா சாலாக். ம் அந்த இது சாலாக்கு. அப்புறம் என்ன இருக்கு? சாச்சா சித்தப்பா. சா சா சி சி சு சு இச்ரு ச்ரூன்னு சொல்லணும். சே சை சோ சௌ சம் சக. ஓகேங்களா? சென்னை அது சே. சென்னை. சேப்பாக் எல்லாத்துக்கும் இந்த சே தான். இதை அரேஞ்ச் பண்ணிட்டுங்களா? சா சா சி சி சு சு இச்ரு சே சை சோ சௌ சம் சா. க கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. க கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. க க கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. க க கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ngã ngã nghi nghi ngu ngu ingru nghe ngை ngோ ngௌ ngம் ngஹ. ச ச சி சி சு சு இச்ரு சே சை சோ சௌ சம் ச. எழுத போறது ச.
எந்த சாங் மேம்? மேம் ஒரு கோடு, கோட்ல இருந்து திருப்பி அந்த கோட் லெஃப்ட் வரணுங்க மேம், கோட்லயே லெஃப்ட் வரணுங்க. இப்படி ஒரு கோடு போடுறோங்களா, திருப்பி இங்க இருந்து இப்படி வரணும், கொஞ்சம் வந்துட்டு இப்படி போடுறோம். இப்படி போட்டு அப்படியே மேல் மேல் கோட்டுக்கு போயிடணுங்க. புரிஞ்சுதுங்களா? இன்னொன்னு வரும், இப்படி வரும், இன்னொரு லெட்டர் ஒரு ஜா, இந்த மாதிரி ஆயிரும். இல்லாட்டி இப்படி வந்து இந்த கோட்ல கொஞ்சம் வந்துட்டு இப்படி வரணும். இது ஒரு சா, இது ஒரு சா, இப்படி ஒண்ணு. ஷா, ஷா. கவனிச்சுக்கோங்க, ஷா. கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், நான் 2 கட்சி போடுறேன். ஷா, கோடு பொண்ணு பக்கத்துல ஸ்டாண்டிங் லைன். ஷா, கோடு போட்டு சி, லெட்டர் எழுதிட்டு அப்புறம் கோடு போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணா சி. சா சா சி, சூ எழுதுறேன்னா சு. சூ, இச்ரு. சா சா சி சி, சு சு, இச்ரு. லெட்டர் எழுதணும், லெட்டருக்கு மேல ஒரே ஒரு கொம்பு போடணும் சார். சே, நெடில். 2 கொம்பு போட்டா இச்சு போட்டு அழுத்து. சை, சை. சா சா சி சி. அது மாத்திரா பாருங்க, கரெக்டா வரும். இதுக்கு எந்த சிம்பிளும் போடல, இதுக்கு லெட்டர் எழுதிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிருக்கேன் பின்னாடி, இதுக்கு முன்னாடி கோடு போட்டு ஜாயின் பண்ணிருக்கேன். இது லெட்டர் எழுதிட்டு பின்னாடி கோடு போட்டு ஜாயின் பண்ணிருக்கேன். சீக்கு இ சவுண்டுக்கு, ஊ சவுண்டுக்கு குறியலுக்கு வந்து லெஃப்ட் சைடு சிம்பிள் போட்டிருக்கேன். லெட்டர் கீழே, ஊ சவுண்டுக்கு லெட்டர் கீழே ரைட் சைடு சிம்பிள். இச்சுருக்கு சி மாதிரி போடணும் லெட்டருக்கு கீழே. சை சே, சேக்கு ஒரு கொம்பு லெட்டருக்கு மேல, சைக்கு லெட்டர் எழுதி 2 கொம்பு லெட்டருக்கு மேல. சை சோ, லெட்டரு ஒரு கோடு, அந்த கோட்டு மேல சோ, சௌ, சம், ஷக. 2 கோட்டை ஒட்டி எழுதுங்க. இப்படி இருக்குன்னா பெருசா சா சா சி சி சு சு, இச்ரு, சே, சை, சோ, சௌ, சம், சக. சா சா சி சி சு சு, இச்ரு, சே, சை, சோ, சௌ, சம், சக. இது வந்து சா, இது வந்து சா. சா சா சி, இது பாருங்க, சா சா சி சி சு சு, இச்ரு, சே, சை, சோ, சௌ, சம், சக. இது வந்து சா சா சி சி சு சு, இச்ரு, சே, சை, சோ, சௌ, சம், சக. நெக்ஸ்ட் ஜா, ஜே ஏ சவுண்ட். ஜா, ஜல், ஜலம். ஜலம்னா ஜல், ஜல் ஜலம், வாட்டர். ஜாவோன்னா போ. ஜா ஜா ஜி, ஜின்னு சொல்லுவாங்க சார, ரெஸ்பெக்டா ஜி. ஜி ஜி ஜூ, ஜுர்மானா ஃபைனு. ஜூ ஜூ, ஜுலுஸ் ஊர்வலம். ஜூ ஜூ, ஜூதா.
ஜூ ஜூ ஜவ் ஜம் ஜா அடுத்து ஜா. இதை எரேஸ் பண்ணிட்டுங்களா கீழே. சா சி சி சு 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 சி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. எல்லாத்துக்கும் இச்சு மட்டும் முன்னாடி போடணும். எல்லாத்துக்கும் இச்சு போடணும், அழுத்தி சொல்லணுங்க அதுக்காக. எதுக்குண்ணா? இங்க போன இப்படிதான். சா சா சி சி சு சு இச்சு சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் வரும். சொல்லி பார்த்தா தாங்க மேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ப்ரொனவுன்ஸ் வரும். கத்தி 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 வீட்டில் சொல்லி பார்க்கணும். ப்ரொனவுன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியாமையே போயிடும். சாவா சாவான்னு ஒரு ஒரு லெட்டர் மாறினாலும் மீனிங் மாறிடும். பல் 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 எல்லாத்துக்கும் பல்னா செகண்ட், பல்னா ஸ்ட்ரென்த், பல்னா ஃப்ரூட், மீனிங் மாறிடும் ப்ரொனவுன்ஸ் மாறிச்சுன்னா. எரேஸ் பண்ணிட்டுங்களா? கீழே எழுதி சொல்லுங்க மேம், எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஜா பார்த்துருவோம். கீழே இருக்கிறதாங்க மேம். போடு என்னங்க மேம்? இந்த சைதன் இங்க பாருங்க. சா எழுதுறோம் இல்லைங்க மேம், கை எடுத்துறோமா, இந்த கோடு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துட்டு இப்படி போடணுங்க. ஜேஏ சவுண்டுங்க மேம். தமிழ்ல இந்த ஜா, ஜான், ஜில்லா, ஜாமு, ஜா யூ மாதிரி போட்டு போ, யூ மாதிரி போட்டு அப்புறம் போட்டு ஸ்டாண்டிங். ஜா கோடு போட்டு ஜி, ஜி. இதுக்கு தமிழ் எப்படி போடணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜூ, ஜூ எப்படி போடணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க மேம். ஜூ இது ஓகே. ஜிங்களா? ஜூ என்ன சார் எழுதுறீங்க? மேம். கிளார் அடிக்குதுங்க சார். மேம் கிளார் அடிக்குதாங்க மேம். ஆமாங்க சார். கீழே தப்பா எழுதிட்டீங்களா மேல? ஆ மேம் இது ஜி, இது ஜூ. ஆமாங்க மேம், இந்த கீழே எழுதுறேங்க. ஜுலாஹா,
ஜா ஜா மேம் இது தெரியுதுங்களா? மேம் இது தெரியுதுங்களாங்க மேம்? சார் தெரியுதுங்க சார். தெரியலையாங்க மேம்? கீழே எழுதி இருக்கிறதுமாங்க மேம்? தெரியுதுங்க சார். ஓகே ஓகேங்க. தெரியுது. ஓகே ஓகே ஓகேங்க. லெஃப்ட் சைட் சிம்பிள். ஜோ ஜோ இஜ்ரு ஜே ஜை ஜோ கரெக்ட்டுங்களா அது? ஜவ் கரெக்ட் தானே மேம்? ஜவ் ஜம் ஹிந்திலே ஜா ஜே சவுண்ட். ஜா ஜா ஜி ஜி ஜு ஜு இஜ்ரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ. ஜல் ஜா ஜாவோ அந்த மாதிரி. ஜிம்மேதாரி ஜிம்மேதார் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜித்னா ஹவு மெனி. ஜி சாரு. ஜுலுசு ஜுலஹா. ஜூ ஜ்ரு ஜே ஜேல் ஜெயிலு. ஜே ஜை ஜைசா. ஜோ ஜோத்னா உழுதல். கிசான் ஜோத்தே ஹே விவசாயி ஃபார்மர் வந்து உழுவுறாரு கேத்துமே வயல்ல, அதுக்கு அது வர ஜோ. இந்த ஜோ தான். ஜவ் ஜம் ஜக. ஜா ஜா ஜி ஜி ஜு ஜு இஜ்ரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜக. ஓகேங்க, நெக்ஸ்ட் போலாமா? இன்னும் ஒரே ஒரு ஜா ஞா. சார் ஜூக்கோ ஜூக்கோ உள்ளது காட்டுங்க சார். தனியா எழுதி ஹிந்தி தமிழ் எழுதி. இல்ல தமிழ்ல தமிழே. அதான் தமிழ்ல வந்து இது வந்து ஜூ. புரியலுங்க மேம்? ஓகே. இது மேல போவாதுங்க மேம். ஓ ஓகேங்க சார். இது வந்து ஓ சரிங்க சார் சரிங்க சார். அவ்வளவுதாங்க மேம். இது இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டா வரணுங்க. இது ஜில வந்து பாத்தீங்கன்னா ஜி எழுதிட்டேங்க சார். ஜூ வந்து இப்படி போடணும், மேல போவாதுங்க மேம். குறியில நெடில வந்து மேல போயிடும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஜூ கொஞ்சம் சரிங்க சார். சரிங்க சார். அதிகமா யூஸ் பண்ணாத லெட்டருங்க மேம் தமிழ்ல. சரி யூஸ் பண்ண அதான் நார்த் லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. சாதான் யூஸ் பண்ணணும். ஜா ஜா ஜி ஜி ஜூ ஜூ இஜ்ரு ஜே ஜை ஜோ ஜவு ஜம் ஜஹ. எரேஸ் பண்ணலாமாங்க?
எரேஸ் பண்ணலாமா? எதுங்க? இது எரேஸ் பண்ணலாம். மேலே எரேஸ் பண்ணலாம். ஜா கட் ஜா ஒரு கோடு போட்டா இது எல்லாமே இஜ்ஜு முன்னாடி வரணுங்க மேம். ஜா கோடு லெட்டர் ரெண்டு ஜாயின் பண்ணும். இங்கதான் ஜாயின் பண்ணும்போது இந்த லெட்டர் வந்துட்டு இது பாருங்க, இப்படி கோடு போட்டு இந்த லெட்டர் வந்து இதுல ஜாயின் பண்ணிடக்கூடாது, இதுல தாங்க மேம் ஜாயின் பண்ணும். ஜி ஜி இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு, சாவருக்கு முடிச்சோம். ம். ஜி ஜி ஜூ ரெண்டு லெட்டர் ரெண்டு கோட்டை ஒட்டி எழுதுங்க. இப்படி கோடு இருக்குன்னா ரெண்டு கோட்டை ஒட்டி மேல தமிழ். இந்த மாதிரி ரெண்டு கோட்டை ஒட்டி அழகா பெருசா இந்த சிம்பிள் வந்து கோட்டு கீழே வரணும். அதுக்காக ஜூ இஜ்ரு ஜே ஜை ஜை ஜோ ஜவ் ஜம் இஜ்ஜு வரணும். ஜஹ ஜ ஜா ஜி ஜி ஜூ ஜூ இஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ ஜா ஜா ஜி ஜி ஜு ஜூ இஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ. இது பாருங்க, இங்கே போட்டலாம். ஓகேங்களா? ஜவ் ஜம் ஜக அவ்வளவுதான். ஒரே ஒரு லெட்டர் சாவுக்கு ஞா ரோடு முடிச்சுக்கலாம். ஞா ஞா
நீ